வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமினுடைய தமிழ் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர், அகன்ற உலகம். செகண்ட் ஒன், பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். தேர்ட் ஒன், மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர், நந்தவனம் நற்றமிழ். ஃபோர்த் ஒன், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஆப்ஷன் ஏ பயனற்ற செயல், பி தற்செயல் நிகழ்வு, சி தடையின்றி மிகுதியாக, டி ஒற்றுமை இன்மை. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர், ஒற்றுமை இன்மை. ஃபிஃப்த் ஒன், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், கூரை வேய்ந்தனர். சிக்ஸ்த் ஒன், பொருந்தா சொல்லை கண்டறிக. இந்த 4 ஓசையில் எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது, ஓங்கல் ஓசை. செவன்த் ஒன், எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், இதனுடைய எதிர்ச்சொல் சோர்வு. ஆப்ஷன் சி ஆன்சர். எய்த் ஒன், பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. இதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர், நீள் கூட்டல் உழைப்பு. நைன்த் ஒன், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். ஆப்ஷன் பி ஆன்சர், கல்லாதவர். 10th ஒன், திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார். ஆப்ஷன் டி ஆன்சர், நாவை காக்காதவர். அடுத்தது, நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி. ஆப்ஷன் ஏ ஆன்சர், உவமை அணி. நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது. இது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். எப்படி சொல்கிறேன்னா, வெற்றி வேர்க்கை அதிவீர ராமபாண்டியன் எழுதிய நூல். நன்னெறி சிவபிரகாசர். அருங்கலச்செப்பு ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியாது. ஸோ ஞானக்குரல் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 13, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. இந்த கொஸ்டினுக்கும் இந்த 2 ஆன்சர் வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அருளப்பன், செகண்ட் யோவான் இருக்குது. இது ரெண்டுத்தில் எது ஆன்சர்னு தெரில. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன். ஆப்ஷன் டி வலன் தான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. ஆப்ஷன் டி ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட்டு, சேரி மொழியார் செவ்விதர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி பல்லு. நெக்ஸ்ட்டு, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் பி தூது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர். உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர். ஆப்ஷன் சி கால்டுவெல். ஓகே வியூவர்ஸ், பேலன்ஸ் கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.